இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் மலத்தேன் எடுக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் வந்து ஏதோ ஒன்று விட்டு வந்துடும் பார்த்திங்களா. அதே மாதிரி இந்த தடவை கட்டுக்கம்பியும் விட்டு வந்துச்சு. அந்த மாதிரி போசி வந்து தேன் இருந்தால் எடுத்துகிட்டு போகிறதுக்காக விட்டு வந்தாச்சு. மறுபடியும் போய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ வந்து இதை வந்து பந்தத்தை எப்பயும் போல் கட்டி ரெடி பண்ண போகிறோம். கட்டிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். எப்பவும் போல் வந்துட்டு எடுத்துருக்குறான் அந்த மரமா. இங்கே இந்த மரம் நேசுவா இன்னும் போகணுங்களா? அங்கே இருக்குதா? அந்த மரங்களா? இல்லை பேசுவா இந்த மரம் தான் நினைக்கிறேன். இந்த வாழை மரத்துக்கு அதாங்கண்ணா இன்னும் இந்த மூலையில் இருக்குதுங்கண்ணா. மட்டை மறைச்சிக்கிச்சு அதனால தெரியல. ஒன்றும் தெரியல. அதாங்கண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து டப்புன்னு வெட்டி விட்டான். ஒன்றும் ஆகலை. அடியில் மட்டும் கொஞ்சம் இதாகி போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ புகை ஊதி புகை ஊது. ஒரு கடி கடிச்சா எப்படி போதும் அப்படி போதும். இந்த கூட்டம் மட்டும் அறுத்துடுங்க. கேஸ் அப்படிங்க வச்சுட்டு அதை அறுத்துடுங்க. நீ அப்படியே வச்சிரு. அவத்துலேயே கூட்டிகிட்டே வச்சிரு. இதெல்லாம் அப்படி வடக்கையும் தக்கி அந்த இதை ஆட்டு கூட்டு புகை அப்படி அதை கழட்டிட்டு அதுல உருவி கையிலாட்டு பொறுமையாக இது பண்ணி எல்லாம் அடியில் உடஞ்சிட்டு இருக்குது. அதில் ஒன்றும் இல்லைங்கண்ணா. அது வெறும் விடுங்கண்ணா. அடியில் கொஞ்சம் உடம்பு இரு. வேறு வாழை இடத்துக்கு இரு. நான் சொல்ல கையில் அதான் பிரிண்ணே. சுவாமி மட்டும் எடுத்துடு. சுவாமி எடுத்துடு கேஸ்வா. அதை நீ வச்சுட்டு அப்படி இது முதல் சுவாமி கிட்டிங்க கிளியரா எப்பயும் போல. அடியில் அந்த மாஸ்க் எடுவோம். கால் கடி கிடக்குறது அங்கே போய்ட்டு அதெல்லாம் தேனுக்கு தேத்துல எப்பயும் போல முதல் மட்டையை நீட்டாக விட்டு விடு. எப்படிங்கண்ணா? அப்படி கிளியர் பண்ணி விடு. நிறைய உழுது சாய்க்காத. கூட்ட சாய்க்காதுன்னா உடஞ்சதுக்கு எப்பயும் போல கட்டியே வெட்டி அது மாதிரி விட்டு சாய்க்காத நேரம் அப்படின்னா அது மாதிரி துட்டு குத்தி போட்டு இலையில போடு அடியில் தேனுக்கு. தேன் கட்டி இந்த லைட்ல அடிச்ச கோல்டு கல்ல தேடி பாத்தீங்களா? அது மட்டும் தான் தேன் கட்டி மட்டும் தான் சூடு. இப்போ பார்த்தீங்கன்னா எம்டியா தான் நீங்கள் கிட்ட வந்து பாருங்க. இந்த இதான ஊச்சி போச்சுட்டு இருக்குது. பொறுமையா பண்ணுடா. வேகமா இருக்கு. அது ஒழுது. அது போடு குண்டால் இரு. இப்போ இலையில கையில் அது வச்சிருக்கேன். அது வச்சிருக்கேன். பிடிக்க 300 கிராம் தேன் வருங்கண்ணா. அவ்வளோதாங்கண்ணா. இல்லைங்கண்ணா. அதை வச்சு அது வெறும் கூடு. அதெல்லாம் எல்லாம் வெறும் கூடு.
இல்லை சென்டரில் அறுத்து பாரு, சென்டரில் அந்த ஊனில் கட்டிக்குதுன்னு கூட பார்க்கணும். எப்படி இருக்குது முள்ள இருக்கா? இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கண்ணா. ஒன்றும் இல்லையா அது? எல்லாமே இதெல்லாம் வெறும் கொடுங்கண்ணா. புழு குஞ்சு இருக்குதுங்கண்ணா. சும்மா நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் துளி துளி. அது ஏன் இலையில வச்சு இது பண்ணல, குண்டால வச்சு விட்டு விடு. தம்பி அதோட அவ்வளோதானே. அதோட விட்டு போட்டுருவோம். இந்த அடி அதெல்லாம் குண்டால எடுத்து விடாது, அதெல்லாம் புழு இருக்குது. எடுங்க கத்தியில் அப்படியே லேசாக அறுத்து விடுங்க. ஆனால் தேன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல இந்த வெள்ளை கலர் இருந்து பாருங்க, அதில் மட்டும்தான் வைக்கும். இது எல்லாமே புழுவுங்கண்ணா. இது புகை போட்டோம்னா கிடைக்காதுங்கண்ணா. புகை வந்து நம்ம மெயினாக போட்டுக்கணுங்கண்ணா. இப்போல்லாம் கையில் வந்து உட்காருதுல்ல, அது நம்ம அது பாட்டு கொடுத்துட்டோம்னா கிடைக்காதுங்கண்ணா. நம்ம தெரியாம அடிக்கிறது நசுக்கிறது அந்த மாதிரி பண்ணோம்னா தாங்கண்ணா கிடைக்கும். இல்லை இதை அப்படி தட்டி விடுங்க, தட்டி விட்டிங்கன்னா போயிருங்கண்ணா. அவ்வளோதாங்கண்ணா. இதை மண்ணை மட்டும் செதுக்கி விட்டு அதை போடு. இலையில் தேன் இருக்குதா, அது விரிச்சு விடு. இல்லை நீ கொஞ்சமா இது தேன் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் உடம்பு சத்தான மாதிரி கிருகிருனா இப்போ ஏறி இறங்கணுன்னே ஒரு மாசமா மரமா ஏறல. இலையில இருக்கிறத எடுத்துருங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் டேஸ்ட் இல்லை இதில். இல்லை அப்படின்னு தான் இருக்கு. போதும் போதும் இல்லைன்னா கொஞ்சம் தேன் இருக்க மாட்டேருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஊற்றி தரேன், ஆளுக்கு ஒரு பீஸ் இருக்குங்களா. என்னது போய் அவ்வளோ தாங்கண்ணா இருக்கிறது. ஒரு 250 கிராம் அவ்வளோ தாங்கண்ணா வரும். அதுக்கு நல்லா இல்லை. இப்போ பாருங்க வெறும் கூடுதல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்டியாக தாங்கண்ணா இருக்குது. நம்ம இது வைக்கிறதுக்கு இல்லைங்கண்ணா. இப்போ அவ்வளோதான், வீட்டுக்கு போய் சாப்பிட்டோம்னா முடிஞ்சிங்கண்ணா. அளவுதான் பண்ணண்ணா. இந்த கம்பி பையிலே போட்டுக்கிறேன். இது அவுத்தி பூச்சி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது மலை தேன் எடுக்கிறதுக்கு ஒரு பந்தம் கட்டியிருக்கோம். அது எங்கன்னா நம்ம அண்ணன் வீட்லேயே வந்து அந்த மரத்தில் தாங்க எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து 2022-23 தடவை அதே மரத்தில் தான் எடுத்தோம். 5 கிலோ தேன் நாங்கள் எடுத்தோம். ஸோ இன்றைக்கும் அதில் வந்து கட்டியிருக்கு. இப்போ வந்து அதை எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி இப்போ ரெடியாக இருக்கும். ஸோ பார்க்கலாம், தேன் இருந்தால் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். இல்லைன்னா மறுபடியும் தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும், விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அடுத்த மரத்தில் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து பந்தத்தை கட்டியாச்சு. ஸோ இது வந்து சின்ன பந்தம் தான், இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரே ஆள் தூக்கிக்கலாம், ஒரு ஆளே தூக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட் இருக்காது. அது பச்சை மட்டை பிடிக்காது. தூக்கணும் அங்கே வர தேன் குடி, இங்கே வர கிழக்க வாங்க. பூச்சி ஒரு பர்சன்ட் கூட பறக்கல. போதும். ஆனால் பூச்சி ஒரு பர்சன்ட் கூட பறக்கல. சவுண்டே கேட்கல பாரு. அது மட்டையில் மேல் மட்டையில் தூக்கி மாட்டி வச்சுக்கோங்க. கழுத்து வலிக்கிறேன், என்ன பிடிக்க முடியல, தம்பையில் உடம்புல பிடிக்க முடியல, கையெல்லாம் வலிக்குது.